மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு அரசு எப்போதும் பக்கபலமாக நிற்கும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. 44 மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 2,52,00,000 ரூபாய்க்கான காசோலைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். 8th and 9th National Para Boscia Championship 2024. லட்சுமி பிரபா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் உயரிய ஊக்கத்தொகையினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 3 தங்கம் 2 வெள்ளி வென்றிருக்காங்க. 21 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. 9 முறை தேசிய சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் 25க்கும் மேற்பட்ட சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களையும் வென்ற டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பேபி சஹானா 20 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை பெற்றார். நான் டேபிள் டென்னிஸ் விளையாடுறேன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசுறேன். அதுக்கு முழுக்க காரணம் என்ன? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம சீஃப் மினிஸ்டர் சார், நம்ம உதயநிதி அண்ணா, மெம்பர் செக்ரட்டரி சார் அண்ட் நம்ம எஸ்டேட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இவங்க எல்லாரும் கொடுக்குற சப்போர்ட்டை நான் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக ஒலிம்பிக்ஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் வின் பண்ணி இந்தியாவுக்கும் சரி நம்ம தமிழ்நாடுக்கும் சரி நான் பேர் வாங்கி கொடுப்பேன். நடப்பாண்டில் மட்டும் 83 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைக்கான ஆணை வழங்கப்பட்டதாக பாரா தடகள வீரர் மனோஜ் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் மொத்தமே ஒரு 5 பேர் 6 பேர் தான் மெடல் அடிச்சுட்டு வருவோம். இன்னைக்கு 38 பேர் மெடல் அடிச்சுட்டு தமிழ்நாடு ரன்னரப் வாங்கியிருக்கு. போன வாரம் கூட 23rd நேஷனல் பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் சென்னையில் நடத்தணும். அதுக்கு நம்ம தமிழக கவர்மெண்ட் 3.5 கோடி ரூபாய் நிதி உதவி பண்ணி ரொம்ப ஹைடெக்காக நடத்தினாங்க. வந்தவங்க எல்லா ஸ்டேட்டுமே ரொம்ப அதிசயமாக பேசுகிறாங்க. மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான 3 பிரத்யேக அரங்கங்கள் வருகின்ற ஜூன் மாதம் திறக்கப்பட உள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்க விளையாட்டுல ஜெயிக்கிறது, மெடல் அடிக்கிறது, கப் அடிக்கிறது, பதக்கம் வெல்றது எல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதுல எந்த விதமான இரண்டாவது கருத்து கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய வெற்றி உங்களை போன்ற இன்னும் பல மாற்றுத்திறனாளிகளை விளையாட்டை நோக்கி அழைச்சிட்டு வருதில்ல, அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதில்ல, அதுதான் நீங்க அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. மற்றவங்களுடைய வெற்றி மகிழ்ச்சியை தரும், மகிழ்ச்சியை மட்டுமே தரும். ஆனா உங்களுடைய வெற்றி சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே உருவாக்கும். முதலமைச்சர் சாம்பியன் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலமாக இதுவரை 400 மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு 4,59,00,000 ரூபாய் நிதி வழங்கியுள்ளதாகவும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.